ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோக்கு முன்னாடி நம்ம ரஜினிகாந்த் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனில் எத்தனை படம் நடிச்சிருக்காரு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கருத்துக்களை நம்மள பதிவு பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைப்பை வந்து நம்ம வந்து கம்பெனியில் வந்து நல்ல பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரெக்கமெண்ட் வந்து கோடீஸ்வரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரியே கோடீஸ்வரியாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சீட்டு போட்டு குலுக்கி போட்டு பார்க்கும்போது அதில் கோடீஸ்வரின்ற பேர் தான் மாட்டுது. ஆனால் கோடீஸ்வரின்ற பேர் தான் எல்லாருமே சீட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சூர்யா வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய மாமியார் பேரை தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது அவங்க குடும்பத்துல எல்லாருமே சொல்லி தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பின்னாடி தெரிய வருது. இதை பார்த்துட்டு நம்ம வந்து கோடீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. எல்லாரும் என் மேல இவ்வளவு மதிப்பு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மகாவும் நம்ம சூர்யா வந்து ரொம்ப ரொமான்ஸா பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்காண்டி நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம மகா சொல்றாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவங்களோட வந்து ஆரம்பத்துல அவங்களோட ப்ராடக்ட் தான் நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நிறைய நம்மளுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே வந்து அவங்க தான் எனக்கு ஆரம்பிச்சு நம்ம குடும்ப ஒற்றுமையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. இப்ப எப்பயுமே நம்ம வந்து தேங்க்ஸை பரிமாறும் போது நம்ம கடைபிடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. அவங்கள வந்து அதுக்கு ஓகே சொல்றாங்க. அந்த நேரம் வந்து சுப்படி என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ள தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன எதுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா மாப்பிள்ளை எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காருல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க தேங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கான இவங்களுடைய மென்ஷன் வேற, அவங்க சொல்ற மென்ஷன் வேற. ஆனா இவங்க மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து கோடீஸ்வரி புரிஞ்சுக்கிறாங்க. மாப்பிள்ளையும் மகன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருந்து அது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அது வந்து ஒரு நல்லா ஒரு வெளியில போயிட்டு வர மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்போ வந்து சூர்யாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாப்பிள்ளை நீங்கள் மகன் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, நாங்க எல்லாரும் கோயில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அவரு என்ன எதுக்கு நாங்க எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. புரிஞ்சுக்கங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அவரும் புரிஞ்சுக்கிறாரு. மகன் வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க, போயிட்டு வந்துறாங்க. இவங்க எல்லாருமே கோயில் போறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல எல்லாரும் எங்க போயிருக்காங்கன்னா வெளில போயிருக்காங்க சாமி கும்பிட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படி சொல்றீங்க, என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டாங்க, சொல்லியிருந்தா நாம 2 பேரும் கூட போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா, நாம இன்னைக்கு சந்தோஷமா ஹாப்பியா அந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை அவர் பட்டும் போடாம சொல்றாரு. புதுசா வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு மகாவுக்கு. அது பார்த்தீங்கன்னா சூப்பரான சரியா இருக்கு. கண்டிப்பா வந்து சூர்யா நினைக்கிறாரு, இன்னைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் மகா கூட. ஏன்னா அந்த சின்ன வீட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து ரொம்ப சிரமத்துல இருந்தனால அவங்களால வந்து சந்தோஷமா இருக்கிற வாய்ப்புல இருந்து குறைவா இருந்திருக்கு. இப்ப அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஆனா அது நடக்குமா என்னன்னு தெரியாமையே வந்து கோடீஸ்வரி வந்து கார்ல போகும்போது யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. சூர்யா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே, நம்ம மகன் என்ன சொல்றாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி, அதெல்லாம் நீங்க எதுவும் நினைக்காதீங்க, இந்த காலத்து பசங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப வந்து அந்த தாத்தா வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து மாத்திரை நான் எடுத்துட்டு வரக்கு மறந்துட்டேன், நம்ம போய் வீட்டுல வந்து மாத்திரை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி டயத்துல நம்ம வீடு போனோம்னா பிரச்சனை ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வந்து டேப்லெட் எல்லாமே வந்து போன்ல வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன், போற வழியா நம்ம மெடிக்கல்ல வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பிரபா வந்து புரியாம, என்னம்மா எதுக்கட்டாலும் காலையில இருந்து என்னை வந்து நீ போர்ஸ் பண்ணி கிளம்புன்னே சொல்லிட்டேன், எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட நீ வாய்ப்பு கொடுக்கல, இப்ப வீட்டுக்கு போகும்னா கூட இந்த மாதிரி சொல்றியா அப்படின்ற மாதிரி பிரபா சொல்றாங்க. நீ வேற சும்மா ரெடி எதுக்கட்டாலும் நெச்சு நெச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொடியேஸ்வரி சொல்றாங்க. பிரபாவுக்கு கடைசி வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரியல. ஆனா அவங்க காருள்ள அவங்களும் ஜெர்னி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா சும்மா எல்லாத்தையும் வந்து புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மெயினா சொல்ல போனோம்னா, அங்க வந்து நம்ம கௌதம் வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு சொல்லி பெரிய பிளான் பண்ணி அவரை ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இப்ப வரைக்கும் நடிப்பு அப்படின்னு தெரியாம கௌதமும் ரொம்ப மாடிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீரியல் வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா போயிருக்குங்கிறத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க.